10க்கு 16 சைஸ் ஏங்க? ஆமாங்க. இங்கே பாருங்கள், டைனிங் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து ஹாலுக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு போக தேவையில்ல. ஃபுட்டெல்லாம் இங்கேயே டைனிங் போட்டு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சிம்னியெல்லாம் இருக்குங்கண்ணா, ரெடியாக இருக்குது. ஆனால் இதுவே 50,000 மேலே வருங்க. ஜென்ரலாக வந்து யாரும் சிம்னி மாட்ட மாட்டாங்க. நம்ம சிம்னியெல்லாம் மாட்டி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ பில்லர் போட்டு தானே கட்டியிருக்கோம். பில்லர் போட்டு மேலே நீ 2 ஃப்ளோர் எடுத்துக்கலாம். ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா 11 அடி வச்சுருக்கோம். 11 அடியா? 10 அடியில் தானே வீடு கட்டுவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இப்போ ஃபால் சீலிங் போட்டோம்னா ஹைட்டு கம்மியாக இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11 அடி வச்சு 11 அடி கட்டி. இந்த வீடு எப்படி இருக்குது, உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்குங்கண்ணா, தரமாக இருக்குது. அதாவது அவங்க வர்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. அவங்க வீட்டில் இருக்க பொருளை மட்டும் கொண்டு வந்து எடுத்து வச்சுட்டு குடியிருக்கலாம். பால் காய்ச்சி ஜம்முன்னு குடியிருக்கலாம். எல்லாமே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்ற வேலைக்கே இங்கே இடம் இல்லை. ஆனால் இப்போ 2BH 3BH 2 வீடியோ வந்து பார்த்தாச்சு. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா முன்பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இப்போ பார்க்குறவங்கலாம் முன்பணம் இல்லாமல் எப்படிப்பா வீடு கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா? கண்டிப்பாக சொல்லிடுறேன். சேலஞ்சு மட்டும் கொடுக்குறேங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பணமே இருந்தாலும் சரி, எங்கிட்ட பணம் இருக்குங்க, ஆள் இருக்குங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியான ஒரு வீடு கட்டுறதுக்கு நிறைய மெனக்கெடணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த பட்ஜெட்டில் கட்ட முடியாது, கண்டிப்பாக முடியாது. இது வந்து ஃபுல் பாடி வெட்டிவே டைல்ஸ் போட்டிருக்கோம், சின்ன கட் பண்ணி விட்டது போட்டிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி வந்து ஃப்ரெஞ்சு விட்டா போட்டிருக்கோம், 11 அடி போட்டிருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நீங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா சுற்றியுமே வீடுகளை வந்து இங்கேருந்து பார்த்தாலும் இன்னும் நல்லா ஹைட்டாகவே தெரியுது. பார்த்தீங்களா? இந்த கிளைமேட் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். ஏங்கன்னா மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். இந்த கிளைமேட்டு தான் உங்களுக்கு ஊட்டி அடிவாரத்தில் இருக்குல்ல, இந்த கிளைமேட் இருந்துகிட்டே இருக்கும். முன்பணமே இல்லாமல் நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி 2 வீடு சேலுக்கு வந்துருங்க. 2BH 3BH வீடு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட அண்ணன் இருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வேறு லெவலில் இருக்காங்கண்ணா. ஆக்சுவலாக நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வீடுகள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 வீடுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 400 வீடு பக்கமாக 400 வீடே இருக்குது. எல்லா அம்யூனிட்டிஸும் கொண்டு வந்துருக்கீங்க. இதில் நாளைக்கு வந்து பால் காய்ச்சி குடியிருக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் வீடு இருக்குது. இந்த வீடு இருக்குது. ஓகேங்கண்ணா. அதாவது நீங்களே ஷாக்காக போகிறீங்க. வீட்டில் ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் எந்த வேலையும் பார்க்க தரல, பொருளுங்களை கொண்டு வந்து இங்கே வச்சு குடியிருக்கலாம். அந்த மாதிரி வந்து வீடு ரெடியாக இருக்குங்க. ஸோ வீட்டை அப்படியே பார்த்துலாம் வாங்கண்ணா. வாங்க உள்ளே போகலாம். ஓகே, உள்ளே போயிடலாம். போகும்போதே பார்த்தீங்கன்னா வந்து கேட்டு நல்லா ஒய்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கார் பார்க்கிங்கோடு இருக்குது. இங்கே பாருங்கள், தாராளமாக ஒரு இனோவா காரை வந்து உள்ளே நிப்பாட்டிக்கலாம். ஸோ எலிவேஷன் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ஒரு இங்கிலீஷ் வீடு பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த பாண்டிச்சேரியிலலாம் கட்டியிருப்பாங்க, இல்லை பெயிண்டிங் கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்காங்க நம்ம? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1530 சதுரடி இடம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1200 சதுரடியில் வீடு கட்டியிருக்கோம். அது ஓகே. இது வந்து மேற்கு பார்த்த சைடு வடக்கு வாசல் வச்சு வாஸ்து மனைடி சாஸ்திரப்படி கட்டியிருக்கோம். எல்லாமே வாஸ்து முறைப்படி தான் இருக்குது. 100% வாஸ்து மனைடி சாஸ்திரப்படி. ஓகேங்கண்ணா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து எலிவேஷனில் ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்துருக்கீங்க. செமையாக இருக்குண்ணா. அது மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அது தொட்டு பார்க்கும்போது நல்ல ஃபீல் கிடைக்குது. ஸோ உள்ளே வந்து கார் தாராளமாக வந்து ஒரு இனோவா கார் நிப்பாட்டிக்கலாம். இனோவா காரணத்தெல்லாம் 2 வீலர் சைடில் 2 வீலர் நிப்பாட்டிக்கலாம். நல்லா ஓகேங்கண்ணா. ஸ்பேஸ் இருக்குது. ஓகேங்கண்ணா. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் கதவு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பெரிய கதவு கொடுத்துருக்காங்க. இது தேக்காங்கண்ணா? தேக்கில் தான் பண்ணியிருக்கோம். தேக்கு கதவு. ஓகே, வாங்க அப்படியே உள்ளே போகலாம். வாங்க வலது காலை எடுத்து வச்சுட்டு அப்படியே உள்ளே வாங்க. ஸோ வந்தாச்சு. ஆனால் என்னங்கண்ணா இன்டீரியர்லாம் பண்ணிட்டீங்க போல? அதான் சனிவாரம் ரெடியாக இருக்குது. நீங்கள் நாளைக்கே குடி வரலான்னு சொன்னேன் இல்லைங்களா? அதான் பால் சீலிங்லேருந்து இது எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுட்டீங்க. இந்த ஹால் வந்து 16க்கு 16 ஹால். சரிங்களா? இதுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஓகே. டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். ஓகே. பூஜா செல்ஃப் இருக்குது. ஓகே. இபி கனெக்ஷன் இருக்குல்லங்கண்ணா? இருக்குது. இப்போ சுவிட்ச் போட்டோன்னே உங்களுக்கு லைட்ஸ் எல்லாம் தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து பவர் ஷடவுனு. ஓகே, இன்றைக்கி ஷடவுனு. ஓகேங்கண்ணா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிச்சன். இதில் வந்து இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா 11 அடி வச்சுருக்கோம். 11 அடியா? 10 அடியில் தானே வீடு கட்டுவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இப்போ ஃபால் சீலிங் போட்டோம்னா ஹைட்டு கம்மியாக இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11 அடி வச்சு 11 அடி கட்டியிருக்கீங்க. ஆமாம். அப்போ வந்து உங்களுக்கு 11 அடி கட்டும்போது வந்து நல்லா ஹைட்டாகவும் கிடைக்கும். செகண்ட் வந்து அதோட காஸ்ட்டே எக்ஸ்ட்ரா வரும். பில்டிங் கண்டிப்பாக அதனால தான் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, நல்லா சூப்பராக இருக்குங்கண்ணா. நான் அப்படி கிச்சன் வாங்க. வீட்டு பெண்மணிகளுக்கு பிடிச்ச இடம் கிச்சன். அது நாளுக்கு மேலே வந்து இங்கே தான் இருப்பாங்க, கிச்சனில் தான் இருப்பாங்க. கிச்சன் இன்டீரியர்லாம் பக்காவாக பண்ணிட்டீங்க. ஆமாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுலர் கிச்சன் ஓகே பண்ணியிருக்கோம். சாஃப்ட் க்ளோஸரோட. ஓகே, சரிங்களா? நல்லா சூப்பராக இருக்குங்கண்ணா. எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தானாங்கண்ணா? 100% எல்லாம் பிராண்டட் மெட்டீரியல் தான் போட்டு பண்ணியிருக்கோம். ஓகே. அதே மாதிரி வந்து மேலே லாஃப்டெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஸ்டோரேஜுக்காக வைங்க. ஸோ எந்த இடமும் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல ஓகே கிளியராக. அதாவது எந்த பொருளும் தேவையில்லாம போல வெளியே வைக்க வேண்டியது. இதில் வெளியிலே வைக்க வேண்டியது வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் சிம்னியெல்லாம் இருக்குங்கண்ணா? ரெடியாக இருக்குது. ஆனால் இதுவே 50,000 மேலே வருங்க. ஜென்ரலாக வந்து யாரும் சிம்னி மாட்ட மாட்டாங்க. நம்ம சிம்னியெல்லாம் மாட்டி ரெடியாக வச்சுருக்கோம். இங்கே வந்து ஹீட்டுக்கான வேலையே இல்லைன்னுங்களா? சிம்னியை அப்படியே அதுவும் டச்சு தான். இப்படின்னு உங்களுக்கு ஆன் ஆயிரும். அப்படியே ஹீட்டை ஃபுல்லாக வெளியே தள்ளிடும். செகண்ட் வந்து 2 விண்டோ வந்து கொடுத்துருக்கீங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஆமாம். வீடு இப்போ வந்து இங்கே பாருங்களேன், கரண்ட்டே
கரண்டே இல்லை, லைட்டு வந்து இப்போ போடலை. ஆனால் லைட் போட்ட மாதிரி நல்லா பளிச்சுட்டு இருக்கு பாருங்கள். இத்தனைக்கு வந்து ரெய்னி சீசன் அந்த டைம்லேயே நல்லா பளிச்சுட்டு இருக்குது வெளிச்சமா. ஓகேங்கண்ணா. இது வந்து ஷிங்க்குங்கள. ஸோ ஷிங்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இங்கே டேபு. ஸோ அது எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ஃபில்டர் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். வாட்டர் ஃபில்ட்ரு. ஓகேங்கண்ணா. ஸோ அப்படியே வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஹால் உண்மையில் நல்லா பெருசாக இருக்குங்க. நீங்கள் வந்து இங்கே டிவி ஒரு 85 இன்ச்சஸ் கூட வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். நல்ல தாராளமான சைஸ் கொடுத்துருக்காங்க. மேலே நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அவார்டு இதெல்லாம் வைக்கணுன்னாலும் தாராளமாக வச்சுக்கலாம். விண்டோ பார்த்தீங்கன்னா வந்து ஹாலுக்கே 2 விண்டோ கொடுத்துருக்கீங்க. 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இதில் எதுங்க நான் மாஸ்டர் பெட்ரூமு இங்கே இருக்குவாங்க. இது மாஸ்டர் பெட்ரூம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் 10/16 மாஸ்டர் பெட்ரூமு. ஓகே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்ஸ் நம்ம ரெடி கொடுத்துருக்கோம். ஓகே. பீரோலாம் வாங்கவே தேவையில்ல. வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள் அதுவும் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளோ குவாலிட்டி. ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அட்டாச் பண்ணிட்டோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே அதுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் தான் இருக்குது. ஆமாம். ஸோ நல்லா ஃபினிஷிங்காக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன் அது ஃபுல்லாக கவர் பண்ணதுனால வெளியில் எதுவும் வைக்க வேண்டியது இருக்காது. சாஃப்ட் க்ளோஸர் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டம்முன்னு கூட அடைக்க மாட்டேங்குது. ஸோ இது அட்டாச் பாத்ரூமாங்கண்ணா. ஸோ வாங்க அட்டாச் பாத்ரூமுங்க. பார்த்தீங்களா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க, ஷவர் கொடுத்துருக்காங்க. என்னங்கண்ணா இதுவும் உங்களுக்கு 11 அடி கொடுத்துருக்கீங்க. சொல்ல 7 அடி பண்ணுவாங்க, வேறு கொடுத்துருக்கீங்க. 11 அடி வரைக்கும் வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். பா வேறு லெவல் ஒர்க்குங்க. ஏன்னா வந்து காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக நிறைய பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெங்கெல்லாம் மணி சேவ் பண்ண முடியுமோ அதுலெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. ஆனால் இங்கே வந்து குடி வர்றவங்களுக்கு அவங்க கேட்குறதுக்கு மேலேயே வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சரிங்களா. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து எனி டைம் நம்ம வீடு வந்து இப்போ கரண்ட் இல்லாட்டி கூட வெளிச்சமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு லைட் ஷேடில் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் இப்போ அடிஷ்னல் பெட்ரூம் பார்த்துலாம் பார்க்கலாம். வாங்க அப்படியே அடிஷ்னல் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து என்ட்ரன்ஸு. உள்ள என்ட்ரி ஆனதையும் வலது பக்கத்தில் உங்களுக்கு சின்ன பெட்ரூமு, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமு. இங்கே வாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இதுவே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 10க்கு 10/10 10/11. ஓகே. ஹைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 அடி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கே ஃபுல்லாக லாஃப்ட் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் இந்த வேலையை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 லட்ச ரூபா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்டீரியர் செட்டப் பண்ணது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்து இருக்குது. வாங்க கலர் பாருங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. டைல்ஸ் கலர் எல்லாமே. இங்கேயுமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஷவரு வாட்ரு ஷிங்க எல்லாமே வந்து இதுலேயும் வந்து பக்கா பண்ணியிருக்காங்க. சைஸும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் மாஸ்டர் பெட்ரூமுக்கு என்ன சைஸ் வந்து பாத்ரூம் பார்க்குறீங்களோ அந்த சைஸுக்கு வந்து இதுக்கும் கொடுத்துருக்காங்க. சேம் அதே அளவு இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குங்க. இப்போ மேலே வந்து ப்ரொவிஷன் எப்படிங்கன்னா இப்போ பில்லர் போட்டு தானே கட்டியிருக்கோம். பில்லர் போட்டு மேலே நீங்கள் 2 ஃப்ளோர் எடுத்துக்கலாம். பார்க்க ஸ்டேர் கேஸ் இருக்குது. அது கீழே ஒரு பாத்ரூம் பண்ணியிருக்கோம். வாங்க அவுட்டர் டாய்லெட்டு. இது வந்து பின்னாடி ஸ்டேர் கேஸ் போகிறதுக்கு இங்கே வெளியில் ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே. வெளியில் போயிட்டு வந்தால் கைகால் கழுவிக்கிறதுக்கு. இது என்னதுங்கண்ணா சம்புங்களா? இது வந்து சம்புங்க. 7000 லிட்டர் சம்பு இருக்குது. ஓகேங்க. போர் போட்டிருக்கோம். ஓகே. போர் இருக்குது. வெளியில் ஒரு இங்கே ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட்டு. ஓகே. ஸோ படிக்கட்டில் மேலே போகிறதுக்கு வழி. ஆனால் அதே மாதிரி நம்ம வீட்டை பக்கத்துலேயே அப்படி திரும்பி பாருங்களேன். இது ஒரு வீடு சுற்றியுமே வீடுங்க தாங்க இருக்குது. ஸோ வாங்க அப்படியே மேலே போகலாம். ஸோ மேலே போய் உங்களுக்கு பக்கத்தில் அப்படியே வீடுங்களில் காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. மாடியில் இருக்கும். ஆமாம். இது பாருங்கள். இதுதான் வந்து இந்த பில்லர் போட்டது. நாளைக்கு மேலே எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பில்லர் அந்த எல்லா இடத்துலையும் பில்லர் வச்சு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா 2 ஃப்ளோர் கூட 2 ஃப்ளோர் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேங்கண்ணா. ஸோ துவைக்கிற கல் போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு டேப் கனெக்ஷன். ஸோ வீடுகள் வந்து பக்கத்தில் பார்க்கலாங்க பாருங்கள். ஃபுல்லாகவே வீடுகள் தான். நீங்கள் சைட்டுக்குள்ளே வந்தீங்கனாலே குறைஞ்சது எத்தனை பிளாட் இருக்குங்கண்ணா இந்த சைட்டில்? மொத்தம் 1200 பிளாட்டிங்க. அடேங்கப்பா. ஸோ 400 வீடுக்கு மேலே இங்கே ஆயிருக்கு. குடியிருக்கிறது வந்து 400 வீட்டில் இருக்காங்க. ஸோ அதேமாதிரி இங்கே வியூ பாயிண்ட் தாங்க ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது. இங்கே சைடு திரும்பிட்டிங்கனாலே ஊட்டி மலை இங்கேருந்து நீங்கள் ரசித்து பார்க்கலாம். ஊட்டிக்கு பார்க்காம ஊட்டியோட கிளைமேட்டையும் ஃபீல் பண்ணலாம். ஊட்டியை நீங்கள் பார்த்த மாதிரியும் இருக்கும். நம்ம இந்த வீடு கரெக்டாக எங்கே இருக்குங்கண்ணா? கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ஊட்டி ரோட்டில் டீச்சர்ஸ் காலனியில் 75 ஏக்கரில் இருக்கிற பிரம்மாண்டமாக இருக்கிற நம்ம டெம்பிள் டவுனில் தான் இருக்கும். ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ வந்து 2 BH வந்து நம்ம பார்த்துருக்கோங்க. அப்படியே வந்து 3 BH வீடை பார்த்துடலாம். இந்த வீடாங்க அது? இந்த வீடு தான். இங்கே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்களா இதான் 3 BH வீடு. அந்த வீட்டையும் நான் கூட்டு போய் காமிக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து 3 BH வீடுங்க. 2 BH வீடுக்கு அப்படியே வந்து பேக் சைடில் இருக்குது. இதுக்கு பேக் சைடில் 2 BH இருக்குது. சரிங்களா. ஸோ 3 BH வீடு அப்படியே பார்த்துடலாம். வாங்க உள்ள போகலாம். ஸோ பார்த்துடலாம். கேட்டு என்னங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாங்க. கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குன்ற மாதிரி அந்த சந்திரமூலில் சொல்கிற மாதிரி பெருசாக கொடுத்துருக்கீங்க. ஸோ எலிவேஷன் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வேணுன்னா நீங்கள் செடிகள் வச்சுக்கலாம். ஒரு சின்ன தொட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்குங்க. இதுலேயுமே உங்களுக்கு வந்து கார் வந்து சின்ன காராக இருந்தால் 2 கார் நிப்பாட்டலாம். என் கணிப்படி 2 கார் சின்ன கார் நிப்பாட்டலாம். பெரிய கார்னால்
தாராளமாக அப்படியே ஒரு சைடில் ஏற்றி நிப்பாட்டிட்டு இந்த சைடு பைக்கெல்லாம் அப்படியே கூட தாராளமாக நிறுத்திக்கலாம். ஸோ நல்லா இருக்குங்கண்ணா. அதுக்கு கார்டனுக்காக ஒரு கார்டன் ஏரியா கொடுத்துருக்கோம் பாருங்க. ஓகே, இந்த சைடு வந்து கார்டனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் நல்லா இருக்குது. ஒரு ஈவினிங் டயத்தில் வந்து உட்காந்து டீ காஃபி சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. மெயினாக வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றனால பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா 3D லுக்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது சம்புங்களாண்ணா? இது போரு சம்பு. ஓகே. ஸோ அப்படி உள்ளே போயிடலாம். சேம் இதுக்குமே தேக்கு மரம் தான் கொடுத்துருக்காங்க. தேக்கெல்லாம் பண்ணியிருக்கோம். தேக்கு விண்டோ பார்த்தீங்களா, நல்லா ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3Dயில் இங்கே வந்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் சூப்பராக இருக்குங்கண்ணா. அந்த வீடு மாதிரி இதையும் சேம் இதே மாதிரி 11 அடி ஹைட்டு. ஓகேங்க. ஸோ ஃபால் சீலிங்கு. டிவி யூனிட் பாருங்களேன், டிவி சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது. நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே இது பக்கத்தில் ஜன்னலுக்கு அதுக்கு மேட்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது கண்டினியூவாக அப்படியே கொடுத்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்குது அது ஆக்சுவலாக. ஸோ இந்த சைடு வந்து இந்த பெயிண்ட் வந்து சூப்பராக இருக்குண்ணா. உள்ளே வந்தாலே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. யாராவது கெஸ்ட் வர்றாங்கன்னா நல்லா இருக்குது வீடு அப்படின்ற மாதிரி. இதுங்கண்ணா பூஜா ரூமுக்கு. ஓகே. ஸோ சாமி கும்பிட்றக்கா பூஜா ரூம் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. மேலே இதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் அதில். ஓகே, மேலே ஓகே. இங்கே பார்த்தீங்களா, ஸோ ஸ்டோரேஜ் வேணாலும் வச்சுக்கலாம். கிச்சன் இங்கே வாங்கலேன், சும்மா உங்கள் கண்ணை பறிக்கும். சும்மா பளிச்சுட்டு இருக்குது க்ரீன் கலரில். ஆக்சுவலாக க்ரீன்னா இது வந்து ஒரு இங்கிலீஷ் க்ரீன் சொல்லலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜிலேருந்து எல்லாத்துலேயும் அந்த க்ரீன் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பளிச்சுட்டு இருக்குங்க. ஸோ சிம்னி அசியூஷன் எல்லா இதுலேயும் சிம்னி இருக்குது. ஸோ இது வந்து கிச்சனில் கீழே கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து கிச்சன் கம் டைனிங்கு 10/16 அப்படிங்கிறத டைனிங் வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் பாருங்கள், பெரிய லாஃப்ட்டு. டோட்டலாக எல்லாமே கவர் பண்ணிடுது. 10x11 அந்த மாதிரி 10x16 அந்த மாதிரி. கிச்சன் இல்லாமல் டைனிங் இங்கே போட்டுக்கலாம். ஓகே, 10x16 சைஸ் ஏங்க? ஆமாங்க. இங்கே பாருங்கள், டைனிங் இங்கே போட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து ஹாலுக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு போக தேவையில்லை. ஃபுட்டெல்லாம் இங்கேயே டைனிங் போட்டு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணி எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வாஷ் பேஷன், கீழே அதுக்கும் ஸ்டோரேஜ். காற்று நல்லா வருதுங்க. நான் இந்த ஏரியாவில் சூப்பராக வருது. கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும். கிளைமேட்டும் நல்லாயிருக்கும். மெயினாக வந்து வியூ பாயிண்ட் தாங்க. இங்கேருந்து நீங்கள் ஊட்டியை வந்து பார்த்துக்கலாம். அந்த மாடியில் இருந்தாலும் சரி, இந்த மாடியில் இருந்தாலும் வியூ சூப்பராக வந்து பார்த்துக்கலாம். ஆனால் அப்படியே அடுத்த பெட்ரூம் பார்த்துடலாமாங்கண்ணா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூம். இங்கே பாருங்கள். ஸோ கீழே வந்து இதில் ஒரு பெட்ரூம் இருக்குது ஏங்கண்ணா? மேலே 2 பெட்ரூம் இருக்குது. ஓகே, இது மாஸ்டர் பெட்ரூமுங்க. கிளாத்து எல்லாமே வந்து வச்சுக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது அயன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இங்கேயுமே 2 விண்டோ இருக்குங்க. இங்கே ஒரு விண்டோ, அங்கே ஒரு விண்டோ, 2 விண்டோ இருக்குது. ஸோ அப்படியே பாத்ரூம் பார்த்துடலாம் அவங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம். ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. மேலே ஷவரு ப்ளஸ் வந்து இங்கே ஸ்டோரேஜுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் டிசைனில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் என்னென்னா பாத்ரூமுக்கு ஃபுல் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வீடு வந்து 11 அடியாங்க. 11 அடி கட்டிருக்கீங்க. ஸோ அந்த வீடும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம 11 அடி வந்து ஹைட்டு பார்த்துருப்போம். இந்த வீடும் பார்த்திங்கன்னா வந்து 11 அடியில் தான் வந்து கட்டியிருக்காங்க. நல்லா ஹைட்டு கிடைக்குது நம்மளுக்கு. ஆனால் இப்போ அப்படியே மேலே போயிடலாம். ஸோ அப்படியே லைவாக வாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா வந்து இங்கேயுமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு ஒரு ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி யூபிஎஸ்ங்களா? யூபிஎஸ் வைக்கிறதுக்கு அதுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்களா? ஸோ அப்படியே மேலே போடுவாங்க. இதில் வந்து நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், பிடிக்காது. நம்ம காலங்காலத்தில் வந்து இருக்கும். ஸோ மேலே போகலாம். ஸ்டெப்லேயும் பாருங்கள், ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா இது வழுக்கிற மாதிரிலாம் இல்லை அந்த இதில். ஆமாங்க, உங்களுக்கு கிரானைட் நல்லா கிரானைட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்னங்கண்ணா தாறுமாறாக இருக்குது. இங்கே பாருங்கள், பெயிண்டிங்கில் வந்து சும்மா கலக்கியிருக்காங்க. அதுக்கு மேட்சாக வந்து லைட் பாருங்கள், லைட் கலர் தாங்க. மேலே இங்கே லைட் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்கண்ணா. ஸோ இந்த வீடை வந்து பார்த்துட்டா கண்டிப்பாக வந்து டோக்கன் கொடுத்து புக் பண்ணிடுவீங்க. அதுக்கு கேரண்டியோடு சொல்லலாம். இந்த சைடு வந்து சேம் மாஸ்டர் பெட்ரூம் கீழே பார்த்தவங்களா அந்த சைஸ் அதே மாதிரி வந்து மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். இங்கே தனியாக டிவிக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்லைடிங் டோர்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பாருங்கள், ஸ்லைடிங் டோர். அப்படியும் பூட்டிக்கலாம். என்னதான் வித்தியாசமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்க. மேலே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் டேபிள் இல்லை கீழே பார்த்த மாதிரி அயன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. வாங்க காமிக்கிறேன். அட்டாச்சு பாத்ரூம், எல்லா பாத்ரூமுக்கும் மேலே வரைக்கும் டைல்ஸு ஷவருன்னு சொல்லி பக்காவாக பண்ணியிருக்காங்க.
மெயினாக வந்து விண்டோ, ஒவ்வொரு ரூமுக்கு வந்து 2 விண்டோ. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று அங்கே ஒன்று. வாங்க இப்போ 3வது பெட்ரூம் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்கண்ணா, இங்கே ஒரு வாஷ் மிஷினுக்கு ஒரு ஸ்பேஸு. இங்கே வாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அடிஷ்னல் பெட்ரூமு. யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க இல்லை குழந்தைங்களுக்கே கூட அடிஷ்னல் பெட்ரூமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே ஸ்டோரேஜு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்ரூப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்க தேவையில்லை. இந்த வீட்டுக்கு நீங்கள் எதுவுமே வாங்க தேவையில்லை. அவ்வளோ ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பாத்ரூம். நீங்கள் பாத்ரூம் அப்படியே உள்ளே போய் பாருங்களேன், மேலே வரைக்கும் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஹைலைட்டு. மேலே வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்து அதுவும் நல்ல கலராக கொடுத்துருக்காங்க. டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்குங்க. இது பாருங்களேன். ஓகே, ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது ஒரு ஸ்டோரேஜும் பண்ணியிருக்கோம். என்னங்கண்ணா இது வித்தியாசமாக இருக்குது. பரவாயில்லையே, உட்கார டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் ஸ்டோரேஜாகவும் வச்சுக்கலாம். நல்லா இருக்குங்க. சூப்பராக யூனிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு வராண்டா மாதிரி ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆஹா, இயற்கையின் அற்புதம். இங்கே பாருங்களேன், நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ வெளியில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்களேன், அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னாலும் வீடு மட்டும்தான் உங்கள் கண்ணுகளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இயற்கையோட அழகு வந்து இங்கேருந்து இங்கே பார்த்து ரசிச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. இயற்கையும் இருக்குது, குடியிருப்புகளுக்கு மத்தியிலையும் இருக்குது. இது வந்து மாடிக்கு போகிறதுக்கு மேலே போகிற வழி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே வந்து மேலே ஏறி போய்க்கிடலாம். அப்பா, மேலே ஏற தாங்க வியூ வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் வாங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். தரமாக இருக்குது இடம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊட்டி மலையை அப்படியே பார்த்துக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு நீ இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு வேலைக்கு போனால் எப்படி இருக்கும், சம்முன்னு இருக்கும். ஆனால் அதெல்லாம் நியர்பை நம்மளுக்கு மேட்டுப்பாளையம் வந்து இங்கேருந்து பார்த்துக்கலாங்கல்ல. எதாவது மேட்டுப்பாளையம். ஆமாங்க, இங்கே பாருங்கள், இங்கேருந்தே தெரியுது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வீடுகளை வந்து இங்கேருந்து பார்த்தாலும் இன்னும் நல்லா ஹைட்டாகவே தெரியுது. பார்த்தீங்களா, இந்த கிளைமேட் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். ஏங்கண்ணா மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். இந்த கிளைமேட்டு தான் உங்களுக்கு ஊட்டி அடிவாரத்தில் இருக்குல்ல, இந்த கிளைமேட் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்க. ஸோ ஃபைனலாக ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, கீழே போய் சொல்கிறேன் வாங்க. இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது இதில். ஓ, அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி சைட்லேயே இதுக்கு பாத்ரூம் இருக்குது. ரெண்டாவது சுற்றியுமே காம்பவுண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க, நல்லா ஹைட்டாகவே காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க. ஸோ இப்போ அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பின்னாடியே இருக்கும் 2 BH. அது இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ 2 BH 3 BH 2 வீடியும் வந்து பார்த்தாச்சு. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா முன்பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இப்போ பார்க்குறவங்கலாம் முன்பணம் இல்லாமல் எப்படிப்பா வீடு கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா? கண்டிப்பாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய வீடியோலாம் எடுத்துருப்பீங்க, சேனல் போடுறீங்க. கண்டிப்பாக இந்த வீடு எப்படி இருக்குது, உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்குங்கண்ணா, தரமாக இருக்குது. அதாவது அவங்க வர்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. அவங்க வீட்டில் இருக்க பொருளை மட்டும் கொண்டு வந்து எடுத்து வச்சுட்டு குடியிருக்கலாம், பால் காய்ச்சி ஜம்முன்னு குடியிருக்கலாம். எல்லாமே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்ற வேலைக்கே இங்கே இடம் இல்லை. அந்த மாதிரி தாங்கண்ணா இருக்குது. கரெக்ட். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து முன்பணம் வந்து தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா, உங்களுடைய சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு வருமானம் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு மாதம் எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும் அப்படிங்கிற பொறுத்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் இதில் 100% வந்து லோன் பண்ணலாம். 10 நாள் லோன் ரெடி ஆயிரும். 15வது நாள் வந்து இந்த வீட்டில் நீங்கள் குடி வந்துடலாம். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி செட்டப் தான் வச்சுருக்கோம். இப்போ இதை ரேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இதில் 2 BHK வீடு வந்து 58.5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். 2 BH ஃபஸ்ட்டு பார்த்த வீடுங்க. 3 BHK வீடு வந்து 78 லட்ச ரூபாய்க்கு இதில் கொடுக்குறோம். இந்த வீடுங்க, சரிங்களா? இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு வீடு கட்டி விற்கிறது வந்து, இப்போ நம்ம வீடியோஸ்லாம் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடு கட்டி விற்கிறது எங்களுடைய தொழில் கிடையாது. நம்ம நார்மலாக லேஅவுட் போட்டு பண்ணுறோம். பட் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் 75 ஏக்கரில் வந்து பிரம்மாண்டமாக பண்ணுறப்ப அங்கே வந்து ஒரு 10 வீடு கட்டினா தான் கஸ்டமர் வந்து பார்க்குறதுக்கு வந்து எப்படிலாம் வீடு கட்டலாம், எந்த பட்ஜெட்டில் கட்ட முடியும் அப்படின்னு தெரியறதுக்காக இது கட்டின வீடு இது. இதில் வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்கோம். ஏழுக்காக வீடு கட்டுறது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்து கார் பார்க்கிங் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரே கலரில் போட்டிருப்பாங்க. நம்ம அப்படி பண்ணலை, டபுள் கலர் 3D லுக்கில் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. இது ஒர்க்மேன்ஷிப் வந்து நிறைய இருக்குங்க. இதில் வந்து ஃபுல் பாடி வெட்டிவே டைல்ஸ் போட்டிருக்கோம், சின்ன கட் பண்ணி ஒட்டது போட்டிருக்கோம். இந்த மாதிரி வந்து ஃப்ரெஞ்ச் விட்டோ போட்டிருக்கோம், 11 அடி போட்டிருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நீங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஒரு சேலஞ்சு மட்டும் கொடுக்குறேங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பணமே இருந்தாலும் சரி, எங்கிட்ட பணம் இருக்குங்க, ஆள் இருக்குங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியான ஒரு வீடு கட்டுறதுக்கு நிறைய மெனக்கெடணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த பட்ஜெட்டில் கட்ட முடியாது, கண்டிப்பாக முடியாது. இப்போ நீங்கள் வந்து 58 லட்ச ரூபாயில் 2 BHK வீடு இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் கட்டவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் டைம் போட்டாகணும். பட் இதை வந்து எந்த வேலையும் இல்லை. நீங்கள் வந்து வேலைக்கு எப்பயும் போல் போயிட்டு வரலாம்,
ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கலாம். ரெடியாக வீடு இருக்குது. நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும். அதாவது வேலைக்கு போக முடியாது, நீங்கள் அதுக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்கணும். இப்போ சிட்டியில் காந்திபுரத்தில் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க, இங்கே நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறீங்க அப்படின்றப்போ இதுக்கு நீங்கள் அலைஞ்சே வந்து ஒரு வழியாயிருவீங்க. எப்படா வீடு கட்டி முடிப்போம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஆனால் இவங்க எப்படின்னா பொண்ணை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்ணால் மட்டும் போதுன்ற மாதிரி பக்காவாக வந்து கொடுத்துட்டாரு அண்ணா. சீக்கிரமாக வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. வீடு கம்மியான வீடு தான் இருக்குது. இது ஒரு 3 BHK வந்து ஒரு வீடு இருக்குது, 2 BHK வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது. ஸோ அதனால் மேலும் டீட்டெயிலுக்கு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நேரில் வந்து இங்கேயும் பார்த்துட்டு பக்கத்துலேயும் விசாரிங்க, பாருங்கள். பக்கத்தில் 4 வீடு பாருங்கள், 10 வீடு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு மாதிரி வீடு எங்கேயும் கிடையாது. டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து கால் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இவங்ககிட்ட வீடுன்னு இல்லாமல் சைட்டு வந்து சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு சைட்டாக வேணுனாலும் அவைலபிள் இருக்குது. இல்லை ரெடி டு மூவ் வீடு வேணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து இந்த வீட்டை வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா சார்? கண்டிப்பாக எப்படி பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஸோ என்னுடைய மீட் பண்ணுங்கிற தமிழ் வாகர். பாய்.